வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஜனநாயகன் இது சும்மா வெறும் சாதாரண படம் இல்லை. நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமாக அமைய போகிறதுங்கிறதுனால இதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. அதுவும் அவர் நேரடியாக அரசியல் களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி வர்ற படங்கிறதுனால ஒவ்வொரு விஷயமுமே இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஜனநாயகன் இந்த டைட்டில் கேட்டதுமே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் உண்டாக்கிடுச்சு. ஜனநாயகன் அப்படின்னா மக்களினுடைய நாயகன் அப்படின்னு அர்த்தம். அவர் அரசியலுக்குள்ளே தன்னை முழுமையாக புகுட்டிக்க போகிற இந்த ஒரு நேரத்தில் இப்படி ஒரு டைட்டில் வைக்கிறது இது சும்மா சாதாரண ஒரு அரசியல் கதை இல்லை. மக்களினுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை நேரடியாக பிரதிபலிக்க போகிற ஒரு படமாக இருக்கும்னு தான் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் கூட த டார்ச் பேரியர் ஆஃப் டெமோக்ரஸின்னு ஒரு டேக்லைனோட வந்துச்சு. இதெல்லாம் சும்மா இல்லை, நிச்சயமாக ஒரு ஆழமான அரசியல் பார்வை இந்த படத்தில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே சமயம் இது தளபதியோட 69வது படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் அவர் முழுசாக அரசியலில் கவனம் செலுத்த போகிறாருங்கிற தகவல் இந்த படத்தை பார்க்குற அனுபவத்தையே வேற ஒரு ஃபீலுக்கு கொண்டு போயிருச்சு. ஒரு நடிகராக தன்னுடைய பயணத்தை இப்படி ஒரு டைட்டிலோட முடிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு மாசான மூவாக இருந்தாலும் ரசிகர்களுடைய மத்தியிலையும் அவங்க மனசுலையும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி பேசும்போது இயக்குனர் ஹச் வினோத்தை பற்றி நம்மளால பேசாம இருக்க முடியாது. ஏன்னா ஹச் வினோத் அப்படின்னா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது தீரன் அதிகாரம் 1, சதுரங்க வேட்டை மாதிரியான யதார்த்தமான வலுவான ஸ்கிரிப்டோட வந்த படங்கள் தான். ஹச் வினோத் சார் பொதுவாகவே கமர்ஷியல் மசாலாவுக்குள்ள அடங்காத ஒரு டைரக்டர். ஆனாலும் நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவுன்னு அஜித் சாரை வச்சு கமர்ஷியல் படங்களையும் கொடுத்து அதுலேயும் ஒரு தனி ஸ்டைலை உருவாக்குனவர் தான் அவர். இப்போ அப்படி ஒரு டைரக்டர் தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து ஜனநாயகன் அப்படிங்கிற படத்தை கொடுக்குறாருன்னா ஃபேன்ஸ்க்கு 2 விதமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஒன்று தளபதியோட ஸ்டைலில் ஒரு தரமான கமர்ஷியல் அரசியல் ஆக்ஷன் படம், இன்னொன்று வினோத் சாரோட பாணியில் ஒரு அழுத்தமான சமுதாய அரசியல் விமர்சனம் சார்ந்த படம். இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றின ஆரம்ப கட்ட பேச்சுகளில் வினோத் சார் இது முழுக்க தளபதியோட ஸ்டைலில் இருக்கும், என்னுடைய முந்தைய அரசியல் படங்கள் மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் லுக்கில் இருக்கிற அரசியல் அழுத்தத்தை பார்த்தா நிச்சயமாக இந்த ஒரு திரைப்படத்துக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய மெசேஜ் ஒளிஞ்சிருக்கும்னு தான் தோணுது. அதனால் இவங்க 2 பேரோட காம்பினேஷன் இந்த படத்தோட தரத்தை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தோன்னு கான்ஃபிடென்ட்டாக நம்பலாம். இதுதான் இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 300 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகுதுன்னு தகவல் வந்திருக்கு. இதுவே இந்த படத்தோட பிரம்மாண்டத்தை காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு. தளபதி அனிருத் காம்பவுண்ட்னாலே அதுக்கு ஒரு தனி வைப் இருக்குது. கத்தியிலிருந்து ஆரம்பித்து மாஸ்டர், லியோன்னு எல்லா படத்துலையும் வெறித்தனமான ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு காம்போ இந்த படத்துலையும் ரிப்பீட் ஆகிறது. ஜனநாயகன் படத்தினுடைய பாடல்கள்லையும் அப்புறம் பின்னணி இசையிலையும் ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுவும் அரசியல் ஆக்ஷன் த்ரில்லர்னா அனிருத்தோட பிஜிஎம் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தாலே கூஸ் பம்ஸ் தான் வருது. அடுத்ததான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவுக்கு சத்யன் சூரியன். இவர் ஏற்கனவே வினோத் சார் கூட தீரன் படத்தில் வேலை செஞ்சிருக்காரு. தளபதி கூட மாஸ்டர்லையும் வேலை பார்த்துருக்காரு. இவங்களோட கூட்டணி நிச்சயம் படத்துக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்கும்னு நம்புறேன். இந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் விஜயோருடைய நடிப்பு, துப்பாக்கி, கத்தி மாதிரியான அரசியல் கலந்த ஆக்ஷன் படங்களுக்குரிய மாஸ் நடிப்போட வினோத் சாரோட அழுத்தமான ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் யதார்த்தமான நடிப்பும் கலந்து வரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த படம் தளபதியோட சினிமா வாழ்க்கையில ஒரு முக்கியமான பெர்ஃபார்மன்ஸா இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அடுத்ததா படத்தோட நட்சத்திர பட்டாளத்தை பத்தி பார்த்தோம்னா அதுவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. தளபதிக்கு ஜோடியா பூஜா ஹெட்ஜே நடிக்கிறாங்க. அதுக்கும் மேல இந்த படத்துல வில்லனா பாபி தியோலும் நடிக்கிறாரு. அவர் நடிச்ச அனிமல் திரைப்படம் ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸை சந்திச்சாலும் அதுல அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் தளபதிக்கு வில்லனா அவர் வர்றது படத்தோட ஆக்ஷன் காட்சிகளுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும்னு நம்பலாம். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் கூடயும் பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், நரேன், பிரியா மணி, மமிதா பைஜூன்னு ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமே இந்த படத்தில் இணைஞ்சிருக்கு. பிரகாஷ் ராஜ் ஏற்கனவே தளபதியோட பல படங்களில் மாஸ் காமிச்சிருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு இயக்குனராக இருந்தாலும் அவரும் நடிப்பில் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காரு. பிரியாமணி, நரேன் மாதிரியான திறமையான நடிகர்கள் இணையும் போது படத்தோட ஸ்கிரிப்டை இது எந்த அளவுக்கு வலுவாக இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் முக்கியமான கட்டமான இந்த படத்தினுடைய கதைக்களம் பற்றின யூகத்தை பார்க்கலாம். டைட்டிலும் டேக்லைனும் அழுத்தமான அரசியல் பேசுறதுனால கதைக்களம் நிச்சயமாக தற்போதைய சமூக பிரச்சனைகளையும் ஜனநாயக நடைமுறைகளையும் மக்கள் எதிர்கொள்கிற சவால்களை பற்றி பேசணும்னு எதிர்பார்க்கலாம். ஊழல், இளைஞர்களுக்கு அரசியல் மீதான பார்வை, ஒரு உண்மையான மக்கள் தலைவன் எப்படி இருக்கணும்ன்ற நிறைய விஷயங்களை பற்றி இந்த படம் பேச வாய்ப்பு இருக்கு. ஹச் வினோத் சாரினுடைய படங்களில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கூட நுணுக்கமாக சின்னதாக காட்டுற வழக்கம் இருக்கு. அதனால இந்த படத்துலையும் அரசியல் குறித்த வெறும் மேலோட்டமான கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் ஆழமான காரண காரியங்களோட கூடிய காட்சிகள் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.
அடுத்ததா இந்த ஜனநாயகன் திரைப்படம் மீதான ரசிகர்களோட எதிர்பார்ப்பு சும்மா இல்லை. இதுக்கு முக்கியமான 2 காரணங்களும் இருக்கு. ஒன்று, தளபதியோட கடைசி படம். ஒரு நடிகரா அவர் நடிக்கிற கடைசி படங்கிறதுனால இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய ரெக்கார்டை உருவாக்கும்னு ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க. இந்த ஒரு படத்துக்கு அவங்களுடைய கொண்டாட்டம், ப்ரமோஷன் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். 2வது, தளபதியோட அரசியல் என்ட்ரி. தளபதி தன்னுடைய அரசியல் கட்சியோட முழு நேரமா மக்கள் பணியாற்ற போற இந்த ஒரு நேரத்தில் வர்ற படங்கிறதுனால இந்த படத்தில் வர ஒவ்வொரு வசனமும் காட்சியும் அவர் அரசியல்ல என்ன செய்ய போறாருங்கிறத பத்தின ஒரு முன்னோட்டமா பார்க்கப்படும். மக்கள் அவர் திரையில பேசுறத பார்த்து நிஜ வாழ்க்கையில எப்படி செயல்படுவாருங்கிறத பத்தியும் பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்ததா, சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு மாநிலம்னா அது நம்ம தமிழ்நாடு தான். எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதான்னு நிறைய தலைவர்கள் சினிமா வழியாக தான் அரசியலுக்குள்ள வந்தாங்க. இந்த வரிசையில் தளபதியும் இப்போ வர்றாரு. தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே சர்க்கார், மெர்சல், கத்தின்னு பல படங்களில் அரசியல் கருத்துக்களை பேசியிருக்காரு. ஆனால் இந்த ஜனநாயகன் திரைப்படம் டைட்டில் இருந்தே அரசியல் பேசுறதுனால இந்த திரைப்படம் ரொம்பவே கவனிக்கப்படும். படத்தில் இருக்கிற வசனங்கள் நிச்சயமாக பெரிய அளவில் விவாதத்துக்குள்ளாகும். ஏன்னா இது வெறுமனே ஒரு படத்தோட வசனமாக இல்லாமல் வரப்போகிற அரசியல் தலைவரோட கருத்தாக பார்க்கப்படும். இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கான தன்னுடைய பார்வையையும் திட்டங்களையும் எதிர்ப்புகளையும் இந்த படம் மூலியமா அவர் திரையில பேசலாம். மொத்தத்தில் இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெறும் ஒரு படமா இல்லாமல் தளபதி விஜயோட திரையுலக வாழ்க்கையில ஒரு முக்கியமான மைல்கல்லா அவருடைய அரசியல் பயணத்துல ஒரு தொடக்க புள்ளியா அமைய போகுது. ஹச் வினோத், அனிருத், பாபி தியோல்னு ஒரு வலுவான டீமோட வர்றது இந்த படத்தோட தரத்துக்கு உத்தரவாதத்தை கொடுக்குது. படத்தோட ஒவ்வொரு அப்டேட்டும் அடுத்தடுத்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்தியா முழுக்க இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கும் குறிப்பாக தளபதி ஃபேன்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய விருந்தாவே அமைய போகுது. மக்கள் நாயகனா அவர் நடிக்கிறத பார்க்க நாமளும் ரொம்பவே ஆவலாக காத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ மூலமா நீங்க ஏதாவது புதுசாக கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லேட் நைட் வருவேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடாம உட்காந்து தூங்கிட்டு இருக்க போறேன். நான் இனிமே வரவே மாட்டேன், தெரியும்ல.